ஸ்தோத்திரம். இன்றைய காலவேளை ஆராதனையிலே பிள்ளைகளாக நாம் இந்த காணொலியிலே சந்திக்கும்படி கர்த்தர் செய்த மகா கிருபைகளுக்காக உமக்கு பாடான கோடி நன்றி. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய வசனத்திற்கு நாம் கடந்து போகும் முன்பு கடந்த தினங்களிலே நாம் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 7வது வசனத்தை நாம் படிக்கிறோம். ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அல்லேலூயா. அதனால பிரியமான சகோதரிய சகோதரனே, நாம் இன்றைய தினத்திலே நாம் கடந்த 2-3 வாரங்களுக்கு இதையே நாம் தியானிக்கிறோம். இன்றைய தினத்திலே நாம் பார்க்கிறோம் பஞ்சங்கள். இந்திய தேசத்திலே பஞ்சங்கள் இப்பொழுது தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அதனாலே எங்கு பார்த்தாலும் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை, தின்பதற்கு ஒன்றுமில்லை, உண்பதற்கு ஒன்றுமில்லை என்று ஜனங்கள் அங்கலாய்த்துக் கொண்டு அங்கே இங்கே வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தினத்திலே நம்முடைய இந்தியா தேசத்திலே நாம் பார்க்கும் பொழுது எங்கேயும் பட்டினிசாவே வந்து நிறைவாக காணப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால பிரியமான சகோதரிய சகோதரனே, பட்டினியாலே இன்னும் வந்து வலித்தனையிலே இன்னும் வந்து நம்முடைய சகோதரர்கள் வெளிமாநிலத்திலிருந்து வந்து நம்முடைய ஒவ்வொரு ஊரிலும் தங்கி இருந்தவர்கள், அவர்கள் பசியாலும் பட்டினியாலும் அவர்களுடைய குழந்தைகளும் அவர்களுடைய தாப்பனார் தாயார் இன்னும் சகோதரிகள் அநேக பேர்கள் வந்து வழியிலே மறிக்கிறார்கள், ஆக்சிடென்ட்ல மறிக்கிறார்கள். இன்னும் வந்து பல இடங்களிலே அவர்கள் வந்து கூடி ஆர்ப்பாட்டம் செய்து அங்கே மறிக்கிறார்கள். இது மாதிரியான பிரச்சனைகளிலே இன்று பஞ்சம் தலைவரி கொண்டிருக்கிறது. அதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பைபிள்ல என்ன எழுதியிருக்கிறது என்றால், நாம் பார்க்கிறோம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 32வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். 6:32. எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்து இருந்தான், மூப்பரும் அவனோடு உட்கார்ந்து இருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான். இந்த ஆள் எலிசாவின் இடத்திற்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க அந்த கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினார், பார்த்தீர்களா? அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வர ஒட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள். அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறதல்லவா என்றான். நாம் பார்க்கிறோம், எலிசா தன் வீட்டிலே உட்கார்ந்து இருந்தார், மூப்பரும் அவனோடு கூட உட்கார்ந்து இருந்தார்கள். அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே ராஜா தான் வருவதற்கு முன்பாக தன்னுடைய பிரதிநிதியை எலிசாவிடத்தில் அனுப்புகிறான் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எதற்காக அனுப்புகிறான்? இந்த ஆள் என்னை எலிசாவிடத்தில் வரும் முன்னே அந்த மூப்பரை நோக்கி, என் தலையை வாங்க கொலைபாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான், பார்த்தீர்களா? அதனால என் தலையை வாங்க இவனுடைய தகப்பனார் எலியாவின் தலையை வாங்குவதற்காக அவன் வந்து தேடிக்கொண்டிருந்தான் என்று நாம் இதற்கு முன்னே பார்க்கிறோம். அதனாலே இங்கு நாம் பார்க்கிறோம், என்னையும் தலை வாங்க வருகிறான் என்று ஆள் அனுப்பியிருக்கிறான், பார்த்தீர்களா? அவன் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவிட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள். அவனுக்கு பின்னாக அவனுடைய ஆண்டவருடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா? அப்போ எலிசா என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய குருவுடைய தலையை வாங்க இவன் தாப்பனார் திரிந்து கொண்டிருந்தார். அவனுடைய மகன் என்னிடத்தில் வருகிறான், இவர்களை நான் பார்க்க மாட்டேன், கண்ணிலே இவர்களை நான் பார்க்க மாட்டேன் என்று அவன் ஒரு சபதம் எடுத்திருந்தார். ஆனால் பிரியமான சகோதரிய சகோதரனே, எதற்காக வருகிறான் என்று நாம் சற்று நேரம் நாம் விவரமாக பார்க்கும் பொழுது இதில் 24-25வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனாலே இதற்கு பின்பு சீரியாவின் ராஜா பெனாதாத் தன் ராணுவத்தை கூட்டிக் கொண்டு வந்து
சமாராவையை முற்றுகையிட்டுக் கொண்டிருந்தான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும், ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற காற்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். பாருங்க, சமாரவின் கொடிய பஞ்சம் ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும், புறாக்களுக்கு போடுகிற அந்த தீனி 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படுகிறது. அதை முற்றுகை போட்டார்கள். அப்போ அடுத்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜா, ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றார். அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் ஆடியிருந்தா என்று சொல்லி ராஜா பிள்ளையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்று சொன்னார். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன செய்தால், தன் வஸ்திரங்களை எல்லாம் கிழித்துக் கொண்டார். உள்ளே போய் தன் சரீரத்தின் மேல் இரட்டை உடுத்திக் கொண்டு இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள். அதனாலே ராஜாவுக்கு மிகவும் வேதனைப்பட்டு இரட்டை உடுத்திக் கொண்டு அவன் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே பிரியமான சகோதரி சகோதரனே, இந்த வேளையில் தான் ராஜா தன்னுடைய தன் ஆலோசனைக்காரனை எலிசாவிடத்திலே அனுப்புகிறான். அதனாலே அவனோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆள் வந்திருக்கிறது, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டாயிட்டது, இதன் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா கேட்க சொன்னார் என்று சொன்னார். அப்போ இந்த பொல்லாப்பு எங்கிருந்து வந்தது? கர்த்தரால் உண்டாகி இருந்து வந்தது. அல்லேலூயா. இன்றைய தினத்திலே உலகம் முழுவதும் நாம் பார்க்கிறோம், கொரோனா வைரஸ்னாலே அநேக நாடுகள் பாதிக்கப்பட்டு அநேக நாடுகள் மிகவும் வேதனையுடைய பஞ்சத்திலும் பட்டினியிலும் பொருளாதாரத்திலும் மிகவும் பின்வாங்கி மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வல்லரசுகளும் இதிலே ஒன்றுமே மிக்கப்படவில்லை, எல்லோரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே இந்த கொடிய பஞ்சத்தை கொடிய தாக்கும்படியாக ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை மனம் திரும்புவதற்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, விபசாரத்திலிருந்து, இன்னும் கொடிய வேதனையிலே அவர்களை அவர் அனுமதித்தார். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எந்த காரியமும் இந்த உலகத்தில் நடக்காது என்று இதன் மூலம் நாம் பார்க்கிறோம். அதனால பிரியமான சகோதரிய சகோதரனே, இது கர்த்தரால் உண்டானது. இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்று கேட்டான். அப்போ எலிசாவிடத்தில் இது காரியம் கர்த்தரால் உண்டானது, இனி நாம் என்ன செய்ய வேண்டும், இதற்கு என்ன பரிகாரம் என்று அவன் கேட்கும் பொழுது, அப்போ அவன் சொல்கிறான். 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் படிப்போம். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தை, கைலாகு கொடுக்க பிரதானி 1வது வசனத்திலிருந்து நாம் படிப்போம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை, சமாரியின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை, ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாற்கோதுமை, 2 மரக்கால் வாற்கோதுமை, ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. ஊரிலே நாட்டிலே பஞ்சம் தலையெடுத்து விரித்தாடுகிறது, ஒண்ணுமே இல்லை, ஒரு தானியம் கூட இல்லை. ஆனா இங்கு எலிசா சொல்லுகிறார், நாளை தினத்திலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், இந்நேரத்திலே சமாராவின் ஒரு மரக்கால் கோதுமை,
ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாருங்க எவ்வளவு அப்போ இவ்வளவு மலிவாக அது விற்கப்படும் என்று சொன்னதும் யாரும் அதை நம்பவில்லை. அப்பொழுது ராஜாவுக்கு கைராகு கொடுக்கிற பிரதானி ஒருவன், ராஜாவுடைய பிரதானி ஒருவர் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுடைய மனுஷன் எலிசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று கேட்டான். அதற்கு உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், நீ உன்னுடைய கண்களினால் அதை நீ காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். ஆனாலும் அதிலே நீ சாப்பிடவே மாட்டாய் என்று சொன்னான். அல்லேலூயா. அதனால அவன் சொல்கிறார், இப்படி நடக்குமோ? கர்த்தர் வானத்து மதங்களிலிருந்து எல்லாவற்றையும் தெரிந்து விட்டாலும் இப்படி நடக்குமா என்று அவன் எலிசாவை பார்த்து கேட்டான். அப்போ அவன் சொல்கிறார், அவன் உன்னுடைய கண்களினால் நீ அதை காண்பாய், நீ பார்ப்ப, இப்படியெல்லாம் நடக்கிறது நீ பார்ப்ப, ஆனாலும் அதிலிருந்து ஒண்ணு கூட உன் வாயிலிருந்து சாப்பிட முடியாது என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனால் இப்படியாக அவன் சொன்ன நிமித்தம் பட்டணத்தில் கோபம் இப்படி நடக்கும் என்று சொன்னதே அது அப்படியே நடந்தது. நான் பார்க்கிறோம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலிலே இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் நாம் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியா ராணுவத்திற்கு போக புறப்பட்டார்கள். இது நாம் பார்க்கிறோம். இது இந்த இடத்திலே அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமான சகோதரிய பட்டணத்துக்கு போகாம என்றால் இந்த வெளி தேசத்திலிருந்து வந்த நம்முடைய சகோதரிகள் தொழிலாளிகள் அவர்கள் நாம் பட்டணத்துல இருக்கிறோம், இங்க இருந்தாலும் நாம் பசியால சாகுறோம், பஞ்சம் இப்படி நம்மை இந்த கொரோனா பஞ்சம் நம்ம இப்படியாவது ஆக்கிறது. அதனால இங்க இருந்தாலும் சாகுறோம், பட்டணத்துக்கு போனாலும் சாகுறோம். இதை விட நம்ம என்ன செய்வோம்? சீரியாவுடைய ராணுவத்திலே பக்கத்துல போவோம், அவர்கள் நம்மை வரவேற்று வைத்திருந்தால் உயிரோடு இருப்போம், இல்லையே நம்மை கொண்டால் அங்கு போய் சாயிடலாம். அதனால நம்ம சொந்த ஊருக்கே நாம் போகலாம், நம் சொந்த ஊரிலே போய் நாம் சாகலாம் என்று நீங்கள் இன்றைய தினத்தில் கண்ணார பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வழியிலையும் இன்னும் ரோட்டிலையும் ரயிலையும் இன்னும் லாரியிலையும் இன்னும் மாட்டு வண்டியில ஒரு பக்கம் மாடு இருக்குது, ஒரு பக்கம் ஏன்னா மனுஷன் எடுத்துக்கொண்டு போகிறான். பிள்ளைகள் சைக்கிள்ல மோட்டார் சைக்கிளையும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளை தலையில தூக்கி வைத்துக் கொண்டு நடந்து கொண்டு பசியாலும் பட்டினியாலும் வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். ரயில்வே லைன்ல படுத்து உறங்கி அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். ட்ரக்கில் போகும் பொழுது ட்ரக்கு மோதி அங்கே 24 பேர்கள் செத்தார்கள் நாம் பார்க்கிறோம். அநேக வழிகளை செத்தவர்கள் ஏராளமாய் பசியாலும் பட்டினியாலும் செத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரிய சகோதரன், அன்றைய தினத்தில் நடந்த அதே காரியம் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மாதிரி நாம் பார்ப்போம் என்று யாருமே நீங்கள் பார்த்திருக்க முடியாத காரியம் இன்று நடந்து இருக்கிறது. ஆகையாலே இந்த 4 குஷ்டவேர்களும் பட்டணத்தில் இருந்தாலும் நம்ம பசியால சாப்பிட நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல, இருக்கிறதுக்கு இடம் இல்லை, உறங்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பாடு இல்லை. அதே மாதிரி வெளியில போனாலும் நம்மை போலீஸுக்காரர்கள் அடித்து நம்ம சித்திரவதை செய்கிறார்கள். இன்னும் இதை விட நம்ம ஊருக்கு போகலாம்னா அங்கேயும் போக முடியல. அதனால எதிரியான ராணுவத்தில் போய் நாம் உட்கார்ந்து போகலாம், அங்கே அவர்கள் நம்ம ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லையா நம்ம அங்கே
செத்து போயிடலாம் என்ற நிலைமைக்கு இந்திய தேசத்திலே போய் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமான சகோதரனே. அதனாலே நாம் பார்க்கிறோம், அவர்கள் அப்படியே துணிந்து கொண்டு அவர்கள் போகிறார்கள். சீரடியார் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரடிய ராணுவத்திற்கு போக அவர்கள் இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். சீரடிய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை, அங்கே யாருமே இல்லை. ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணியிருந்தனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் எல்லாம் தன்னுடைய பாளையத்தில் அவர்கள் போர் போட்டிருந்த டேரா எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அவர்கள் உயிர் தப்பினால் பிரான் தப்பினால் போதும் என்று ஓடி போய்விட்டார்கள். எல்லாம் அவங்க கொண்டு வந்த அவர்கள் ரேஷன் பானி, அவர்களுடைய எல்லாவித ஆயுதங்கள், எல்லாவித தானியங்கள், எல்லாவித அவர்களுடைய ஆடைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் உயிர் தப்பினால் போதும் என்று ஓடி போய்விட்டார்கள். அந்த 5 குஷ்டர்கள் அந்த குஷ்டர்கள் 4 பேர் பாளையத்தில் முன்னேறி போய் வந்த போது கூடாரத்திலே பிரவேசித்து அவர் புசித்து குடித்து அங்கிருந்த வெள்ளியும் பொன்னியும் வஸ்திரங்களை மடித்துக் கொண்டு ஒளிய வைத்து திரும்ப வந்து வேறொரு கூடாரத்தில் பிரவேசிக்க அதிலிருந்து அப்படி எடுத்துக்கொண்டு ஒளிய வைத்தது. அவர்கள் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு எடுத்து ஒளிய வச்சாங்க, தங்க வெள்ளி எல்லாம். ஆனாலும் அவருடைய மனசு கேட்கவில்லை. அதனாலே இந்த நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாய் இருந்தால், கொடிய வெளிமட்டு காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று இவர்கள் இப்போது ராஜாவனிடத்தில் அனைவரும் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று போனார்கள். எல்லாவற்றையும் அவங்க இதை பார்த்துட்டு, இது நம்ம தப்பு செய்கிறோம், ஆனா இது நாளைக்கு ராஜாவிடத்தில் கேட்டா நம்ம ரொம்ப என்ன நல்லதில்லை, இது நற்செய்தி, நம்முடைய தேசத்தில் பஞ்சத்தில் இருந்து விடும்படியாக நம்முடைய எதிரியான இராணுவத்தினர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நமக்கு இவ்வளவு ஒரு தயை கர்த்தருடைய காரியத்தினால் நடந்தது என்று சொல்லி அவர்கள் சத்தம் இல்லாமல் கட்டியிருந்த குதிரைகளில் கட்டியிருக்க கழுதிகளும் கூட இருந்து பிரகாரம் அப்படியே நேர போய் ராஜா விட்டு சொல்றாங்க. ராஜாவின் அரண்மனைக்கு அறிவித்தார்கள். அப்போ ராஜா ராத்திரியிலே எழுந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, சீரியர் நமக்கு செய்கிற காரியத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நாம் பட்டினியாக இருக்கிறோம் என்று அவர்கள் அறிவார்கள். ஆனாலும் நாம் பட்டணத்தில் புறப்பட்டு போனால் நம்ம உயிரோடு பிடித்துக் கொண்டு பட்டணத்தில் பிரவேசிக்கலாம், அதனால நீங்க போய் ஒளிந்து கொண்டிருங்கள். அப்போ அந்த ஊழியக்காரர் ஒரு இராணுவக்காரர் சொல்லுகிறான், இங்கே மீதியான் குதிரைகளில் 5 குதிரைகளை கொண்டு வந்து உத்தரவுப்படுங்க. மீதியான் எகிப்து தேசத்திலே இருந்து வரும்பொழுது அப்போ ஒருவன் பிரதியுத்தரமாக 5 குதிரைகளை கொண்டு வந்து உத்தரவுப்படுங்கள். மீதியான் என்பது இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு அகதியை போல அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தாருக்கு பாதுகாப்பா இருந்தார்கள். அதனாலே அவர்கள் இன்று மட்டும் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒன்றினால புரஜாதியர் தான். ஆனாலும் அவர்களுக்கு சுதந்திரம் கர்த்தருடைய நாமத்திலே கிடைத்தது. அதனாலே அந்த 2 பேர் போன் செத்தாலும் பரவாயில்ல, வந்தாலும் பரவாயில்ல, அதனால அவங்க 2 குதிரை கொடுத்து அவர்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் மட்டும் அனுப்பி வைக்கிறார். அதனால பிரியமான சகோதரி சொன்னார், அவர்கள் யோர்தான் மட்டும் பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகள் அவர்களை எரிந்துவிட்டு போன வஸ்திரங்களையும் முட்டுகளையும் வழிகள் எல்லாம் எரிந்திருந்தது. அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி ராஜாவுக்கு அதை அறிவித்தார்கள். அப்போ ராஜாவிட்ட அவங்க எல்லாம் யாருமே இல்லை,
சில பேர் மட்டும் இருந்தாங்க. அவங்களை நாம் துரத்தி கொண்டு போனோம். எல்லாவற்றையும் எரிந்து விட்டுட்டு அவங்க உயிரோடு தப்பி போன போதும் என்று ஓடி போயிட்டார்கள் என்று ராஜாவிடத்திலே சொல்லுகிறார். அப்போ என்னாச்சு? ராஜா சொல்லுகிறார். ராஜாத்தில் சொன்னது ஜனங்கள் புறப்பட்ட 16வது வருஷத்து படிப்போம் 16. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும், இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. அப்போ என்னாச்சு? அது எல்லாத்தையும் அவர்கள் எடுத்து வந்து அப்ப ஜனங்களுக்காக அவர்கள் விற்கும் பொழுது ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்பட்டது. ராஜா தனக்கு கொடுக்கிற அந்த பிரதானியை ஒளிமுக வாசலில் விசாரிப்புக்காக இருந்த அவனை ஒளிமுக வாசலில் ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே இவன் தான் சொன்ன கர்த்தர் வானத்தையே திறந்து விட்டாலும் இப்படி நடக்குமோ என்று தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு எதிராக பேசுறதுனாலே அங்கு எலிசா சொன்னா, நீ இதை உன் கண்ணினால் பார்ப்பாய், ஆனால் நீ இதிலிருந்து ஒரு கூட நீ சாப்பிட மாட்டாய் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவனை ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் நெருக்கி மிதித்து அவன் அங்கேயே செத்து போயிட்டான். அது ஒண்ணு கூட அவன் சாப்பிடவும் இல்லை, அவன் கண்ணில் மட்டும் பார்த்துட்டான். ஆகிறாங்க பிரியமான சகோதரனே, கர்த்தர் மனுஷன் அல்ல, அவர் மறுதளிப்பதற்கு. நம்முடைய தேவன் சொன்னதை அது அப்படியே அவர் செய்கிறார். ஆகிறாரு பிரியமான சகோதரன், அப்படியே இது மாதிரியான அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய ஒரு விடுதலை கொடுத்து அந்த பஞ்சத்திலிருந்து அவர்கள் எல்லாரையும் காப்பாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகிறாரு பிரியமான சகோதரன், நம்முடைய தேவன் என்ன சொல்கிறார்? நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும் என்று சொல்கிறார். ஆகிறாரு அவர் சொன்னதை அவர் அப்படியே செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். 2 நாளாகவும் 20:11 படிப்போம். 20வது அதிகாரம் 11வது வசனம். யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எல்லோரும் யூத ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற பெத்தானியாவின் குமாரனாகிய மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் நகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரில் ஒருவரான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி